புற்றுநோய் செல்களை அழிக்க கீமோதெரபி அல்லாத முறையில் செயல்படும் உண்ணக்கூடிய நானோ ரோபோக்கள் எவ்வாறு இலக்கை தாக்குகின்றன என்பதை கீழே காணலாம். இயந்திர ரீதியான அழிப்பு. சில ரோபோக்கள் மிகச்சிறிய துளைப்பான்கள் ட்ரில்ஸ் போல செயல்படுகின்றன. இவை ஒளியால் தூண்டப்படும் போது வினாடிக்கு லட்சக்கணக்கான முறை சுழன்று புற்றுநோய் செல்லின் சுவரை துடைத்து அதை உடைக்கின்றன. இரத்த விநியோகத்தை தடுத்தல். பிளட் சப்ளை பிளாக்கேஜ். DNA நானோ ரோபோக்கள் புற்றுநோய் கட்டிக்கு செல்லும் இரத்த நாளங்களில் இரத்த உறைவை த்ரோம்பின் ஏற்படுத்தி அதற்கான ஊட்டச்சத்தை தடுத்து கட்டியை சுருங்கச் செய்கின்றன. வெப்ப சிகிச்சை. ஹைப்பர்தெர்மியா. காந்த சக்தியால் இயக்கப்படும் நானோ ரோபோக்கள் புற்றுநோய் பகுதிக்கு சென்றவுடன் அதிக அதிர்வெண் மூலம் வெப்பத்தை உருவாக்கி அந்த செல்களை மட்டும் சுட்டு அழிக்கின்றன. இவை மாத்திரை வடிவிலோ அல்லது திரவ வடிவிலோ உட்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக இரைப்பை மற்றும் குடல் புற்றுநோய்களுக்கு இவை நேரடியாக சென்று சிகிச்சை அளிக்கின்றன. இவை உயிரியல் ரீதியாக சிதையக்கூடிய பயோடிகிரேடபிள் பொருட்களால் DNA அல்லது இயற்கை பாலிமர்கள் செய்யப்படுபவை. வேலை முடிந்தவுடன் இவை தானாகவே உடலில் கரைந்து கழிவுகள் மூலம் வெளியேறிவிடும்.